மாமா 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 கயல் வந்திருக்கு மாமா பாரு மாமா உன் கயல் வந்திருக்கேன் மாமா 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 நான் பேசுறது உனக்கு கேக்குமான்னு எனக்கு தெரியல. எத்தனை நாளா நீ என்ன சுத்தி சுத்தி வருவ, நான் உன்கிட்ட பேசல. ஆனா இப்போ நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன் மாமா. ஆனா நீ இப்போ பேசுற நிலைமையில இல்லையே மாமா. உன் லெட்டர் நான் படிச்சேன் மாமா. உன் மனசு எவ்வளவு உடைஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப. நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் மாமா. உன்கிட்ட எப்படி மாமா நான் மன்னிப்பு கேட்பேன்? என்ன சொல்லி மன்னிப்பு கேட்பேன் மாமா? ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, உன் மேல நிஜமா எனக்கு எந்த கோபமும் இல்ல. முன்ன இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அப்போ குடிச்சிட்டு வந்து நீ என்ன அடிச்சப்போ. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக எவ்வளவு மாறின மாமா. நீ இவ்ளோ அன்பான புருஷனா இருந்தோம் நான் உன்னை என் பக்கத்துல கூட நெருங்க விடல. ஏன் தெரியுமா மாமா? நீ சண்டை போடுற ஆளு மாமா. நீ எல்லார் கூடயும் சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்ச. எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு நினைச்ச. இந்த உலகத்தையே எதிர்த்து நீ என் கூட வாழ்வேன்னு நினைச்ச மாமா. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே மாமா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.